ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவு மையத்தில் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அதுவும் நேரடியாக வந்து எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் நேரடி நியமனமாக நிறையா வேக்கன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. கிட்டத்தட்ட வந்து பூந்தமல்லியில் 7, வில்லிவாக்கம் 3, கடம்பத்தூர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேக்கன்சி எல்லாமே வந்திருக்கு. இதை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்கா www.tiruvelloor.nic.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே காமிக்கும். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சமையல் உதவியாளர் பணியிடக்கு பெண்கள் மட்டுமே அனுமதிங்க. பெண்கள் யாரெல்லாம் பெண்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 10th பாஸு ஃபெயிலு எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3000லேருந்து 9000 ரூபா வரைக்கும் தான் ஃபஸ்ட் இயருக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பிக்க மையத்தில் விண்ணப்பதாரர் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப்பு கன்ஃபார்ம் உண்டுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பூந்தமல்லி அரசு உயர்நிலைப்பள்ளி, நசரத்பேட்டை, பாரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் தான் நம்ம ஈரோடு மாவட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 64 சமையல் பணியாளர் பணி உதவியாளர் பணிகளுக்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. இதுக்கும் வந்து சேலரி அதே மாதிரி தான் 3000லேருந்து 9000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 21 வயசு நிறைவடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோடு மாவட்டத்தில் சத்துணவு மையங்கள் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் ஈரோடு வட்டத்தில் கிட்டத்தட்ட 8, மொடக்குறிச்சி வட்டம் வந்து 3, கொடுமுடி வட்டத்தில் வந்து 1, பெருந்துறை வட்டத்தில் 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது. இதே போல் தான் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சமையல் உதவி பணியாளருக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகும். இந்த இதிலே வந்து உங்களுக்கு ஃபார்மை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் உங்கள் பேர், டீட்டெயில், ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி எப்படி அப்ளை பண்ணணுன்றத மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க.